ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, நாள்தோறும் நம்மளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸோ ஆண்டவர் சிலுவையில் நம்ம நோய்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் ஆண்டவர் தாழ்மையின் ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொருவருக்காக, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஸோ அவருடைய நாமத்தை நம்ம பாடி நம்ம துதிக்க போகிறோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் அதிசய நாதனை துதித்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பாடலாமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி சிரிச்சுட்டே. ஆயிரம் பாடல்களா அதிசய நாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் நல்லா கையை தட்டி பாடலாமா? முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆயிரம் ஆயிரம் கையில இருக்கிறதெல்லாம் பக்கத்துல வச்சிருங்க பார்க்கலாம். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்லவர், கரங்களை உயர்த்தி. அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூது சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மேன்மை வெறுத்து மானிடராய் பிறந்தாரே, வானிலும் பூமியிலும் அப்பா உங்களை தவிர எனக்கு வேற ஆசை இல்லப்பா. அப்பா உங்களை நான் துதிக்கிறேன், உங்களை நான் போற்றுகிறேன்னு கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை விட்டு மானிடராய் பிறந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்யும் தூய தேவனே, பலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. இஸ்ரவேலின் துதியிலே வாசம் செய்யும் தூய தேவனே, பலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதிக்கலாமா? செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர்,
அக்கினியின் சோதனையால் என்னுள் நொறுங்கினாலும் ஆலியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையால் உள்ளம் நொறுங்கினாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபை துதித்திடுவே. தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபை நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர். நம்ம இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன? இயேசு நமக்கு நல்லவர். உண்மையிலே ஏன் அவர் நல்லவர் அப்படின்னா, நாள்தோறும் உங்களுடைய என்னுடைய பாரத்தை அவர் சுமந்து தீர்க்கிறார். உண்மையாக சொல்ல போனோம்னா, உண்மையிலே ஒவ்வொரு நாளும் இருக்கிற பாரத்தோடு நம்ம இருந்திருந்தோம்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். சில வேளை அவர் சமூகத்தில் நம்ம இறக்கி கூட வைக்க முடியாத சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அந்த பாரத்தை அவரே தானாக வந்து நம்ம இருதயத்திலேருந்து அவர் எடுத்து போடுறனால தான் நம்ம இந்த நாளில் இங்கே நின்று ஆண்டவரை விடுதலையோடு நம்ம துதிக்கிறோம். எவ்வளோ நல்ல தேவன்ல அவர் என்றென்றும் மாறாதவர், எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிற அந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா. நல்லவர்னு சொல்லுவீங்களா? அப்பா நீ நல்லவர், அப்பா நீங்க நல்லவர், அப்பா உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். தலைக்கு மேல கையை தட்டி பாடலாமா? உற்சாகமா சாத்தானை தலைக்கு மேல, தேசத்தை சுதந்தரிப்போம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் தலைக்கு மேல சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு
கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். தலைக்கு மேல கையை ஒன்று தட்டி சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சுதந்தரிக்க போகிறோம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர், நல்லவர்னு சொல்லுவோம் ஒரு சிரிச்சிட்டு. போதும் கைவிட கைவிடார், மாட்டார். ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் உற்சாகமா தேசத்தை. கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சத்தமா கேட்கணும். அதான் ஆண்டவர் படைச்ச முதல் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்ல உற்சாகமாய் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை ஒன்று சேர்ந்து. சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து ஒன்று துதிக்கலாமா? சேர்ந்து நாம் உற்சாகமா. துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரி சகோதரி பிரியா டேவிட் அவர்கள் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. எனவே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை வசனம் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். உம்முடைய வசனத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசுங்க. இந்த நாளிலும் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வாலிப ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இடைப்படுங்க. வாலிப பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க, பெரியவர்களோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அருமையான சகோதரி நம்ம வரவேற்கலாம். கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் உங்களை புதிதாய் நான் பார்க்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த குருத்தோல் ஞாயிறு அன்று
அவரை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆமென். அந்த மன மகிழ்ச்சி நமக்கு முக மலர்ச்சியை கொடுவோம். ஆமென். சிலர் கட்டாயமாக பிள்ளைகளை விட்டுட்டு போனனால முகமெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டயர்டாக இருக்குதா? ஓகே. த ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னை பார்க்கலாம். ஆனாலும் அநேகருக்கு புதிதாக ஒரு முகம் கிடையாது. அநேகர் என்னை பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை செய்தி கேட்காமல் இருந்திருக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கை டிவியில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சில வருஷங்கள் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னோட பேசுவீராக என்று நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருமித்து அவரை துதிப்போம். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லுவோமா இணைந்து? இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ஓ, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்வேன். சொல்லுவோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். இருதயத்தின் ஆழத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துறோம். அப்பா, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்வேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். கண்களை மூடி லாஸ்டா ஒன் மோர் டைம். இயேசுவே நீ நல்லவர். உடைய இருதயத்துல கை வச்சு உள்ளத்தின் ஆழத்துல சொல்வீங்களா? ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவா இருக்கிறீரப்பா. எங்க வாழ்க்கையில இம்மட்டுமா நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் ஜீவனை கொடுத்து எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை தப்புவித்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லும்படியாய் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முன்குறித்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே இவ்வளவாய் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த மேலான ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரோமர் எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். And be not conformed to this world, but be transformed by the renewing of the mind, that ye may prove what is that good and acceptable and the perfect will of God. Amen. உங்களுடைய மனம் புதிதாகிறதினாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம். நம்மளுக்கு எது நல்லது, எது ஆண்டவருக்கு பிரியம், எது தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறதான ஒரு வயது நாம் கடந்து வருகிறது தான் இது டீனேஜ் என்று நாம் சொல்லுகிறோம். அநேக முதியோர்களும் இங்கே இருக்கிறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் வசனம் எக்காலத்துக்கும் எல்லா வயதுக்கும் உடையதாக இருக்கிறது. ஆமென். யூத்துக்கு மாத்திரம் இந்த சர்வீஸ் இல்லை, எல்லாருக்கும் உரியதான ஒரு சர்வீஸ் தான். ஸோ இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, தேவனுக்கு எது பரிபூர்ணமாய் சித்தம், தேவனுக்கு எது பிரியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார். அல்லேலூயா. ஸோ முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசித்தோம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எது தேவனுடைய இரக்கம் என்று பார்க்கும்போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனுடைய பலிபீடத்தில் ஒரு ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க நாம் யாரெல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமோ அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி கர்த்தரே ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள உங்களையே நீங்கள் மறந்து நீங்கள் ஆராதனை செய்கிறீங்களே, அதை தான் தேவனுக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஒரு அக்செப்டபிள் வர்ஷிப்பாய், ஒரு ரீசனபிள் வர்ஷிப்பாய் அதுதான் மாறுகும். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் நம்ம கடமைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஒரு வைராக்கியம் இல்லாமல் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு எது நன்மை எது பிரியம் என்பதை அறிந்து இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வர்ஷிப்பாக இருக்க வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும், இது நான் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஆராதனை செய்கிறதுனால என்ன நடக்கிறது என்று பார்த்தால், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க.
Why do we worship God? ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஓகே, வேற அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறனால ஆராதனைக்கு வருகிறோம். குடும்பமாய் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறோம் இல்லையா? எதற்காக கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்? கர்த்தர் ஆராதனையில் பிரியப்படுகிறார். we please God through our worship. ஏன் அப்படின்னா அவர் தான் ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற யாரையுமே நம்ம அப்படி ஆராதிக்கவே முடியாது. ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, இன்னொரு நேரம் மாறி போயிடுவாங்க. we cannot trust man, we cannot keep our hearts and mind upon man. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவர் he is all worthy. ஆமென். அவர் எல்லாவற்றுக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஆகியால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். அவருக்கு தான் இந்த ஆராதனையிலே பிரியப்பட வேண்டும். இந்த நாம் பாடுகிறதுனால என்ன நடக்க போகுது? நான் கை தூக்குறதுனால என்ன நடக்க போகுது? நான் கை தட்டுறதுனால தட்டலைன்னா என்ன? பாசு சொல்கிறனால கை தூக்குறோம், அப்படி இல்லை. நான் என்னுடைய சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை நான் ஆராதிக்க எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டும். எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அநேகர் பார்த்திங்கன்னா இந்த கையில் ட்ரிப்ஸு அந்த கையில் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு மூக்கில் ஆக்சிஜன்லாம் வச்சு கை தட்ட முடியாது, படுக்க முடியாது, பாட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அவங்களெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஆனால் நம்ம இங்கே வந்து உட்காந்த பிறகு தான் நமக்கு கை தட்டணும்னு ஒரு ஆள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. எல்லாம் கை தட்டி பாஸ்டர் அத்தனை தடவை சொல்கிறாங்க, கை தட்டுவோம், எல்லோரும் கை தட்டி ஆராதனை பண்ணணும், எல்லோரும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா கை தட்டி பாடுறீங்க. உங்களை நான் சொல்லலை, ஆனால் மற்ற இடங்களை நான் பார்க்குறோம் இல்லையா? அநேக வேலையில் ஒரு வேளை நாம் கூட அப்படி குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார் நம்மளை பார்க்கும்போது. ஐயோ, இந்த பிள்ளை எனக்காக நான் ஏற்படுத்தினேனே, இவனை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறதே, இவனை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறதே, இவன் என்னை ஆராதிக்காமல் இருக்கிறானே, ஆலயத்துக்கு வந்து கூட ரொம்ப குவைட்டாக இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. So we need to have the zeal for God. We need to worship God. We need to praise God. ஒவ்வொரு நாளும் கர்த்தரனை இந்த நாளை காண செய்திருக்கிறார், அவருடைய நாமத்துக்கு நான் மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. இது தேவ சமூகம், இதில் நான் பயபக்தியாக நிற்க வேண்டும். நான் இங்கே இருக்கிற மாத்திரமல்ல, எல்லா இடத்திலுமே கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று கவனித்து பார்க்கிறது. ஆமென். ஸோ நம்மளுடைய வர்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஆராதிக்கும் போது ஐ ஷுட் ப்ளீஸ் காட். உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி ப்ளீஸ் பண்ணுவீங்க? உங்கள் அம்மா அப்பாவை எப்படி ப்ளீஸ் பண்ணுவீங்க இல்லையா? அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் என்ன செய்வோம்? செஞ்சு கொஞ்சம் நைஸ் பண்ணி சோப் அடித்து இல்லையா, எப்படியாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்போம், அப்படி தானே? அப்போ ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. வாட் ஆர் வி டூயிங் டு ப்ளீஸ் காட்? நம்ம எதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால், நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு பக்தியாய் நம்மை பாதுகாத்து கொள்ளும்போது அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஸோ வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாய் வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் இருந்து கர்த்தரை ஆராதித்து அவருக்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை வேதத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்த்து தியானித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். என்னோட கூட உங்களுடைய வேதாகமத்தை தானியேல் எழுதினதான புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் குறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும்
துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜா அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர் சில வாலிபர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள இருந்ததான எல்லா விதமான ஒரு குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான குவாலிட்டிஸ். நம்ம கூட நிறைய நேரத்தில் மாசப்படிந்து தான் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்க மாசு இல்லாதவர்கள். அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. எல்லாமே அவங்க நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், அழகானவர்களாக இருந்தார்கள். பக்கத்தில் இருக்க அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. உண்மையாக சொன்னீங்களா? உண்மையாக சொன்னீங்களா? இல்லையா? நம்ம மனசுக்கு தெரியும் உண்மையாக சொன்னோமா இல்லையான்னு. ஏன்னா சரி, அவங்க அழகாக தான் இருக்காங்க, கர்த்தர் அழகாக தான் படைத்து இருக்கிறார். ஓகே, அங்கே தானியேலையும் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா அழகாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சகல ஞானத்திலும் தேறினவர்கள், வெல் வேர்ஸ்ட் இன் நாலேஜ். அவங்களுடைய அறிவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா ஸ்காலர்ஸ், படித்தவர்கள். அடுத்து அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், கல்வி நிபுணர்கள். நம்ம படித்ததெல்லாம் கொஞ்சம் தான், ஆனால் அவங்க கல்வி நிபுணர். ராஜாவின் அரண்மனையில் இப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து ராஜா அரண்மனையில் என்ன செய்ய வேண்டும்? அவங்க என்ன செய்ய வேண்டும்? ராஜா அரண்மனையில் வந்து மந்திரியாக இருக்க அழைக்கப்பட்டார்களா? அவங்களுக்கு என்ன வேர்டு அங்கே போட்டிருக்கு? ராஜா அரண்மனையில் அவர்கள், இங்கிலீஷ் பைபிளில் படிங்க. What are they called for? To the king's palace, they were called to be servants. They have to serve in the king's palace. ராஜ அரண்மனையில் வந்து சேவிக்கத்தக்கதாய் சில வாலிபர்களை அங்கே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு கல்தேயின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளுக்கு தலைவனாகிய அஸ்பேனாஸுக்கு கற்பித்தான். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு ஆர்டர், அந்த ராஜா அரண்மனையில் இவங்க இந்த லாங்குவேஜ் படித்தாதான் அங்கே அவர்கள் இருக்க முடியும் என்று அங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அடுத்து 4வது வசனத்தில் வாசிக்கலாம். 5வது வசனம். ராஜா, யாராவது ஒருவர் மைக்கில் வாசிங்களேன். ஓகே. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கவும் திராட்சை ரசத்திலே தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து. எத்தனை நாள் சாப்பிட்ணுமா ராஜாவுடைய அரண்மனையில்? 3 வருஷம். நான் சொல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிரும். ஓகேயா? ஸோ 3 வருஷம் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, நம்மளாம் இருந்தோம்னா நல்ல பார்பிக்யூ, நல்ல KFC, நல்ல ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு ட்ரிங்க் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்குமே சென்னையில் நிறைய கல்யாண வீடு கார்னிவல் மாதிரி தான் இருக்குது இல்லையா? வெல்கம் ட்ரிங்க்லேருந்து பார்பிக்யூலேருந்து அப்படியே ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே நடத்துகிற மாதிரி தான் இருக்குது கல்யாண வீடுகள் எல்லாம். அப்படி இருக்கிறதான ஒரு இடத்துல இப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிறதான ஒரு வாலிபர்களை கொண்டு வந்து ராஜ அரண்மனையில் 3 வருஷம் இந்த ராஜ போஜனத்தினால அவர்களை புஷ்டியாக்கி, இன்னும் அவங்க சரீரத்தெல்லாம் நல்லா பலப்படுத்தி ராஜாக்கு முன்னாடி போய் நிறுத்தின பிறகு தான் ராஜா அங்கே செலக்ட் பண்ணுவார். நம்மளை விட்ட நல்லா சாப்பிட்டு சூப்பராக நல்லா வெயிட்லாம் போட்டு நல்லா என்ன செய்யலாம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இன்னும் அங்கே சொல்லி கொடுக்குற லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கொண்டு இன்னும் பயங்கர ஸ்பெஷல். ஏற்கனவே இவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ் தான், ஏற்கனவே நல்ல அறிவில் சிறந்தவர்கள், கல்வி நிபுணர்கள் தான். ஆனால் இன்னும் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை வளர்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக மாற முடியும். ஆனால் இங்கே 6வது வசனத்தில் அவங்க வாசிக்க முடியும், அவர்களுக்கு தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள்.
வாசிங்க தொடர்ந்து. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷெத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். அடுத்து தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இவனோட வந்ததான மற்ற அநேக வாலிபர்கள் இருந்தாலும் தானியேலோட வந்ததான தன்னுடைய 3 நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று பெயர் மாற்றப்பட்டது. அவர்களும் அவர்களோட இருக்கும்போது தானியேல் தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் அவருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஆராதனை. இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் அறிந்திருந்ததினாலே தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகத்தில் வாலிபர்களுக்கு நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்வதற்கும் அல்லது பெரியவர்களுக்கு கூட நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஆமாவா இல்லையா? இட் இஸ் என்ன சொல்கிறது, நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை பேசியிருந்தாலும் இதே வசனங்களுக்கு அன்னைக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்காக போயிட்டுருக்கு. நம்மளுடைய சேலஞ்சஸ், நமக்கு நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், இவைகளை யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதான இந்த யூத்ஃபுல் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. வீட்லேயும் ஓப்பனாக பேச முடியல, வெளியிலையும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஓப்பனாக சொல்ல முடியல, மென்டலி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் வருகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You can pour out your heart to God. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஊற்ற முடியும். கர்த்தர் நமக்கு ஒரு ஓப்பனான ஒரு ஸ்பேஸை கொடுத்திருக்கிறார். தனித்து நம்ம ஜெபிக்கும் போது நான் அடுத்து வருகிறதான பாயிண்ட்ல நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அங்கே தானியேலுக்கு இப்படிப்பட்டதான ஓப்பனா ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஆனால் இவன் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜா குடிக்கிறதான திராட்சை ரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நிறையா ஐடியில் வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பார்ட்டிஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி வெளியில் போகக்கூடிய கெட் டுகெதருக்கு போகக்கூடியதான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எவ்விதத்திலும் நாம் நம்முடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொள்வதற்கு வெளிப்பிரகாரமாய் சொல்லுவதற்கு முன்பதாக நாம் நம்முடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? You have to make your decisions in your heart. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இருதயம் வெளியில் யாருக்கும் தெரியாது. இருதயத்தை குறித்து வாசிக்கும் போது எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் தீர்க்கன் இப்படியாக எழுதுகிறார். 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன். எல்லாவற்றிலும் பார்க்கிலும் உங்களுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியாது. நம்முடைய இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முகம் கண்டிப்பாக என்ன செய்யும்? சந்தோஷமாய் காணப்படும். இருதயத்தில் துக்கமாக இருந்தால் கண்டிப்பாக முகம் கொஞ்சம் வாடலாக இருக்கும். இது 2 தான் மற்றவர்கள் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் இருதயத்தில் என்னத்தை நினைக்கிறீர்கள், இருதயத்தில் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, எந்த மனுஷனாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார். He knows the depth of your heart. பக்கத்தில் இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உன் இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? எதை குறித்து பாரப்படுறீங்க? எதை குறித்து வேதனைப்படுறீங்க? எதை குறித்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது? எதில் ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது? எதில் குறித்து உங்களுக்கு இருக்கதான ஒரு பயம் அடிக்கடி வருது? எதில் உங்களால் ஒரு ஓவர்டேக் பண்ணி வர முடியாத ஒரு காரியம் இருக்குது? ஒரு இருதயத்தில் அடிக்கடி உங்களுக்குள்ளே வரக்கூடியதான எல்லா விதமான தீமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உடைய இருதயத்தில் இருக்கிற நன்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை வகை வகையாக என்ன செய்கிறாரா? அதை பிரித்து பார்க்கிறார். எல்லாவற்றையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே என்னுடைய உட்காருதலை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய எழுந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். You know me, Lord. Wherever I sit, wherever I stand, wherever I walk, நான் எங்கே சென்றாலும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கண்கள் என்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. I cannot hide from you, O Lord. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னால் மறைக்க முடியாது, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் முன்குறித்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு திட்டம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எங்கே மறைந்தாலும் அவருடைய திட்டத்துக்கு மறைந்து நம்ம ஓடவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Are you all with me? Amen. ஸோ இந்த நாளிலே தானியேல் எடுத்ததான தீர்மானம், தன்னுடைய இருதயத்திலே அவன் செய்து கொண்டதான தீர்மானம், நான் ராஜ போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாலிபனே, உன் இளமையை சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வலிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். வாலிபருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உரிய வார்த்தை தான். கண்களின் காட்சிப்படி, இருதயத்தை தோன்றபடி எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருந்தால், ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து நம்மை நிறுத்துவார். அந்த நாள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு முன்பதாக ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கும், ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கும். நம்மை குறித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டை சும்மா தட்டுனா போதும், நம்மளுடைய எல்லா பேங்க் ரெக்கார்ட்ஸ், நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டு எல்லாம் கம்ப்யூட்டரில் என்ன செஞ்சிருது? ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆதார் கார்ட்லேயே ஒரு சிப்பு வச்சு வருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, இப்போ எலான் மஸ்க் வந்து பிரெயினில் ஒரு சிப்பு இம்ப்ளான்ட் பண்ணுறார் இல்லையா? அது மாதிரி நம்ம கையிலையும் நெத்திலையும் ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணாதான் எதையுமே வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இதை எல்லாவற்றுக்கும் தப்புவித்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ளும்படி நாம் பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் பிரசங்கி 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உன் வாலிப பிரயாரத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளே அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதிருக்கிறதுக்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதிருக்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப. போதும். வாலிபன் வாலிப நாட்களில் வேற எதையும் நினைக்காதபடி தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். எல்லா வாலிபர் மீட்டிங்லையும் இந்த வசனத்தை கேட்டு கேட்டு அதுக்குண்டான ஒரு மேன்மையே நம்ம ரொம்ப வெறுப்பாக பார்க்குற மாதிரி ஆயிடுது இல்லையா? வாலிப நாட்கள் ரொம்ப ப்ரெஷியஸ். ரொம்ப கண்ணு போன பிறகு கர்த்தரை தேடக்கூடாது, காது போன பிறகு கர்த்தரை தேடக்கூடாது, நல்ல வாயில் இருக்கிறது பல்லெல்லாம் கொட்டின பிறகு கர்த்தரை தேடுறதுக்காக. அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதான் வரும்.
சூரியனை பார்க்க முடியாமல் போயிடும், நம்ம வெளியில் இருக்க சத்தம் கேட்க முடியாமல் போயிடும், எந்திரமெல்லாம் அறையப்பட முடியாத பல்லெல்லாம் கொட்டி போன பிறகு நீ கத்தரை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காலம் இது இரட்சணிய நாளாக இருக்கிறபடியால் இந்த காலத்தில் நம் வாலிப பிள்ளைகள் கத்தருக்காக வைராக்கியமாக எழும்பும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை வயதானவர்கள் நினைக்க, ஐயோ எவ்வளோ காலம் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு பலனை கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருக்கிறோம். அல்லேலூயா. அம்பு எங்கே ஏறுமோ அதை கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கணும் இல்லையா? சும்மா ரேண்டமாக போய் ராக்கெட் விடுற மாதிரி கிளாஸில் விடுற மாதிரி விடுறக்கூடாது இல்லையா? ஒரு ஆரோ எப்படி ஏம் பண்ணி அடிக்கிறோமோ கரெக்டாக அதை போய் என்ன செய்யணும், அந்த டாட்டில் நிற்கணும். அதே போல தான் இன்னைக்கு கத்தர் அவரோட கையில் இருக்கிற பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல கத்தர் நம்ம யூஸ் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆனால் பிசாசும் இந்த வாலிபத்தில் நம்ம டிராஸ்டிக்காக இழுத்துட்டு இந்த டைம் தான் இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி அவன் நம்மளை இழுத்து கொண்டு போவதற்கு பயங்கரமாக விகரஸாக எல்லா விதமான அட்டென்ஷனையும் அவன் நம்ம மேலே வச்சு அவன் நம்மளை இழுத்து கொண்டு இருக்கிறான். பிசாசோடைய காரியத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, ராஜ போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னை நான் பாதுகாத்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்ததான நோக்கம், தேவன் என்னை உருவாக்கினதான திட்டம் இன்னதென்பதை அறிந்து அதற்காக அவன் வைராக்கியமாய் நின்றான். உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கு. உங்களுக்குன்னு கத்தர் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். அந்த பிளான்ல நீங்க நிற்க வேண்டும். ஆமென். அந்த தீர்மானத்தில் நீங்க நிற்க வேண்டும். அப்பதான் அந்த பிளான் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா திரும்பி ஆண்டவர் உங்களை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் உங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக எல்லாவற்றையும் கத்தர் செய்து திரும்ப திரும்ப ஆண்டவர் அவருடைய தயவுள்ள கரத்தினாலே நம்மை தூக்கி எடுத்து கொண்டு இருக்கிறார். குயவன் கையில் களிமண்ணை போல கத்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். குயவன் மனதில் இருக்கிறதான நோக்கம், அந்த ஒரு அழகான ஒரு பானையை நான் வரைந்து கொள்ள வேண்டும், அழகான ஒரு பாத்திரமாய், ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் அதை நான் வரைய வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி வரும்போது ஏதாவது ஒரு சின்ன குப்பையோ கல்லோ தூசியோ வந்து அவனுடைய ஷேப்பை அதை இழந்துருச்சு அப்படின்னா அந்த களிமண்ணை தூக்கி குயவன் வீசுகிறது கிடையாது. என்ன செய்கிறான்? மீண்டும் அதை குலைச்சு மீண்டும் அதை வனைய துவங்குகிறான். ஆனால் அந்த குயவன் ஃபஸ்ட்டு நினச்சதான அந்த பிளான், அந்த ஒரு பாட், அந்த ஒரு டிசைனை அவர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசித்தோர்னா அது அவரை தான் கேட்கணும். இதுதான் நீங்கள் முதல்ல நினச்சிங்களா அப்படின்னா, இல்லை நான் வேற ஒன்று நினச்சேன், ஆனால் வேற ஒன்று உருவாயிருக்கு. அவராலே படைக்கப்பட்டதான ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அவன் மேலே ஒரு வெறுப்பு தான் வந்துச்சு இல்லையா? இவ்வளோ அழகாக உருவாக்கின ஃபஸ்ட்டு ஆதாம் பாவம் செய்து விழுந்து போனான். ஆனால் நமக்காக பிந்தி வந்ததான ஆதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி தன்னுடைய வாலிப ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆமா தானே? தன்னுடைய வாலிப ரத்தத்தை சிந்தினார். அவர் உருவாக்கினதான நோக்கத்தை, பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்ததுனாலே, அவர் தனக்காக வைத்திருந்ததான அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றினதுனால ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இவரை நேசகுமாரன் என்று சொன்னார். ஆமென். நம்மளை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். தானியேல் இருதயத்திலே முதலாவது தீர்மானம் பண்ணி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார் என்று பார்த்தோம். ரெண்டாவது வாசிக்கலாம், 8வது வசனம் 9வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகளுடைய தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் சொல்லுங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். He found favor in the eyes of the leaders. Amen. அவனுக்கு இருந்ததான தலைவர் யாரோ அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்த கத்தர் செய்தார். நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, யாருக்கு முன்னாடி நின்று ஐயோ நான் அவமானப்பட்டுருவேனே, இதை நான் செய்யலைன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, இதை நான் அவங்களோட பண்ணலைன்னா நாளைக்கு என்னுடைய ஒர்க்கர்ஸ், என்னுடைய கலீக்ஸ் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே, இதை நான் செய்தாகணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு.
நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி நீங்கள் அதற்காக வைராக்கியமாய் தைரியமாய் நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார். ஆமென். அவர் இரக்கமும் தயவும் உள்ளதான தேவன். உங்களுக்காக தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். யோசேப்புக்கு அப்படிதான் கர்த்தர் தயவை கொடுத்தார். அவன் போத்திபாரோட வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தயவை கொடுத்தார். அவன் செய்யாத தவறுக்கு அவன் சிறைச்சாலையில போட்ட போது சிறைச்சாலை தலைவனிடத்தில் கண்களிலே அவனுக்கு தயவை கர்த்தர் கொடுத்தார். மீண்டும் அவன் ராஜாவுடைய அரண்மனையில் வந்து நிற்கும் போது ராஜாவுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய கண்களிலே தயவை பெற்றிருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த தயவு நிச்சயமாய் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நிற்க நான் தீர்மானித்தால் எனக்காக கர்த்தர் தயவை கட்டளையிடுவார். ஆமென். சில அதிகாரிகளிடத்துல போய் நிற்கும்போது, ஒரு காரியத்துக்காய் நம்ம போய் நிற்கும்போது நாம் பேச வேண்டியது இன்னதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேச வேண்டியதை அந்நேரத்தில் நான் உனக்கு போதிப்பேன். ஆமென். நீ என்ன சொல்லணுமோ அதை நான் உன் வாயில் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நான் வைப்பேன். நீ தைரியமாய் போய் பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள்ள கர்த்தர் அந்த வைராக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு இன்னும் அந்த வைராக்கியம் இன்னும் அதிகமாகணும், நான் கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஆமென். ஸோ மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 11வது வசனம் 12வது வசனம். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சுழித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜா போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். சேலஞ்ச். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். மற்றவங்களை காட்டிலும் நான் சிறந்து விளங்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சேலஞ்சை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஜீல் வந்துருச்சுன்னா, ஒரு பரிசுத்தத்துக்காக கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரணும். இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. நாம் ஏனோ தானோன்னு இருக்கிறனால தான் உலகத்தார்கள் எல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா தானே? நம்மளை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை அவர்களுக்கு இருக்கிறது சந்தோஷம்தான். எல்லாரும் மேன்மையாக வர வேண்டும் தான். ஆனால் அவர்களை காட்டிலும் கர்த்தரோட பிள்ளைகள் எல்லாவற்றிலும் டாப் லிஸ்ட்டில் இருக்க வேண்டும். சின்ன வயதில் அந்த வைராக்கியம் வரணும். நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் நல்லா எழுதணும், நான் நல்லா மார்க் வாங்கணும், நான் நல்ல மேன்மையாக வரணும், நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நான் நிற்கணும் அப்படின்னு சிறு வயதில் அந்த தீர்மானத்தை நாம் இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த சேலஞ்சை தானியேல் மூலமாய் கர்த்தர் நமக்கு மீண்டும் உணர்த்துகிறார். 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க சார். அவங்க எல்லாத்தையும் புசிக்கிறவர்கள் மற்ற வாலிபர்களையும் பாருங்க, எங்க 4 பேரையும் பாருங்க. அல்லேலூயா. இவங்க 10 நாள் என்ன சாப்பிட போறாங்க? இவங்களுக்கு நான் சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கலன்னா நான் ராஜாக்கு முன்னாடி போய் நான் நடுங்கணுமே, எனக்கு என்ன பதில் கிடைக்குமே அப்படின்னு அந்த தலைவர் போராடி கொண்டு இருக்கும்போது இங்கே தானியேல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எங்கள் முகங்களை ராஜா போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்தார். சோதனையிலே நம்மை ஜெயம் கொள்ள முடியுமா? என்னம்மா 3 நாளுக்கு மேலே காயா போட்டுட்டு இருந்த ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? நான்வெஜ் இல்லைன்னா நிறைய பேருக்கு இறங்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே தானியேல் மூலமாக அந்த வார்த்தை நமக்கு மீண்டுமாக நினைப்பூட்டப்படுகிறது. 10 நாள் சென்ற பிறகு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா. 10 நாள் இவங்க வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாங்க. 10 நாள் வரைக்கும் இவங்க வேற எந்த நான்வெஜ்ஜோ ராஜாவுடைய போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. எந்த விதத்திலையும் அவர்களுக்கு ஒரு முக வாடல் வரல,
அவங்களுடைய சரீரம் பலவீனமாகலை. நம்ம இந்த 40 நாள் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க லென்ட்டுனால. நீங்கள் யாராவது அப்படி தீர்மானம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ஓகே, நல்லது. ஆனால் 10 நாள் அவங்களுடைய வைராக்கியம் எதில் இருந்துச்சுன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்ததை நான் சாப்பிட மாட்டேன், என்னுடைய சரீரத்தை மற்ற திராட்சை ரசத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், எனக்கு எவ்வளோ இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்றதான வைராக்கியம் அவர்களுக்கு இருந்ததுனால அவங்க மற்ற எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் கர்த்தர் இவர்களை 10 மடங்கு சமர்த்தனாய் கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. இவங்களுடைய முகம் வாடலை, இவர்களுடைய வெயிட் அவங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமாகவே நல்ல பலனாக இருந்தார்கள். எந்த விதத்திலும் வத்தி தொத்தலாக போகலை. கர்த்தர் நல்ல புஷ்டியாக வைத்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். உன் வாலிப வயதுல உன்னோட கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையை நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையை நீங்க மீறக்கூடாது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு இள வயதுல கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் இள வயதின் பக்தியை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இள வயதில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீங்கள் நின்று பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் 17வது வசனம் தானியேலின் புஸ்தகம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு மேன்மை, கர்த்தர் கொடுக்கிறதான அறிவு, கர்த்தர் கொடுக்கிறதான ஞானம், இதை யாருக்குமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் இந்த தானியேலுக்குள்ள வச்சார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு நேற்றுக்கு வந்தவர்களுக்கு சொன்னேன், நாளைக்கு என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது மீண்டும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னுடைய தாய்க்கு நான் 4வது மகள். 3வது மகள் பிறந்த பிறகு அவங்க ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு 5 வருஷம் பிறகு நான் ஆண்டவர் அவருடைய வயிற்றிலே உருவாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஃபேமிலி பிளானிங் பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணி 5 வருஷம் கழித்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆனாங்க. இந்த குழந்தை வேண்டாம் என்று அபார்ட் பண்ணணும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்கனவே 3 கேர்ள்ஸ், அதனால ஒருவேளை இது பாயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்புனாங்க. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப டென்ஷனாக எப்படி அது கேஸ் எல்லாம் போடணும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அதை எதுக்கும் அனுமதிக்கவில்லை. கடைசியாக என்னுடைய அத்தை வந்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள், இந்த குழந்தை எனக்கென்று உருவாக்கப்பட்ட குழந்தை. அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படும் முன்னே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139வது சங்கீதத்தில் எனக்கு பிடித்ததான ஒரு ரொம்ப நான் எப்போ படித்தாலும் அதை நினைப்பேன். ஆண்டவர் நம் தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அறிந்ததான தேவன். நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படும் முன்னமே அவருடைய புஸ்தகத்தில் டெய்லி இந்தந்த எலும்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்துட்டார். அன்னைக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய நாட்கள் முடியும் வரை அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம டீவியேட் ஆகி பிசாசுடைய பிடியில சிக்க உண்டு நாம் தவறி போவோம் என்று சொன்னால் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிளான் மாறலாம். ஆனாலும் அவர் எனக்கென்று முன் குறித்தவைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நான் அப்படி வளர்ந்து வரும்போது என்னுடைய
4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அடுத்தடுத்து நான் சிக் ஆகினேன். முதல் எக்ஸாம் மிட் எக்ஸாம் எழுதலை, மலேரியா வந்தது, அடுத்து டைஃபாய்டு வந்தது, அடுத்து ஜாண்டிஸ் வந்தது. ஒவ்வொரு எக்ஸாமும் இப்படியே நான் எழுதவே முடியவில்லை. ஆனாலும் அந்த வருஷத்தில் ஏதோ மார்க்ஸ் எல்லாம் பார்த்து பாஸ் பண்ணி விட்டாங்க. ஆனாலும் எனக்கு நான் வளர்ந்து வருங்கும்போது என்னுடைய சரீரம் அடிக்கடி பலவீனப்படும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடும், நம்ம எப்போவுமே இப்படி சிக்காயிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி. என்னுடைய 13 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனாருக்கு பிரெயின் டியூமர்னாலே அவர் மரித்து போனார். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டு இருந்தோம். என்னுடைய 17 வயதாக இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவளுடைய சாட்சி கேட்கும்படி அவங்க ஊருக்கு போய் அவளோடைய நான் பழகி அவளுடைய சகோதரி மரித்து 7 மணி நேரம் பிறகு அவர் மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொண்டார். உயிரோடு இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அவளுடைய சாட்சி அதிகமாக என்னை பாதித்தது. ஸோ அன்றைக்கு அந்த மீட்டிங்கில் அவளை பார்க்கும்படி சென்ற போது அந்த கன்வென்ஷன் இப்படி ஒரு சின்ன ஒரு கன்வென்ஷனில் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கே இருந்ததான ஊழியக்காரர் சாட்சி சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு பயங்கரமான வியாதியிலேருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டு இருந்தபோது அவர் ஒரு சாட்சி சொல்லிட்டு இருக்கார். ஆனால் எனக்கு அவரை பார்க்க முடியாத அளவுக்கு என் கண்கள் மூடப்பட்டது. நான் கர்த்தரை தரிசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நான் பிறந்த நாளிலிருந்து அந்த நாள் வரை என்னுடைய 17வது வயது வரை எனக்கு வந்த எல்லா ஆபத்துகள், எல்லா சூழ்நிலைகள், நான் செய்த தவறுகள், நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்த நாட்கள், பிரியம் இல்லாத நாட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு ஸ்க்ரீன் போல என்னுடைய கண்கள் முன்னாடி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். என்னோட 10th ஸ்டாண்டர்டில் நான் நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் படிக்க முடியாத ஒரு பலவீனம் என்னுடைய சரீரத்தில் இருந்தது. அதை மீறி கர்த்தர் எனக்கு நல்ல மார்க்கை கர்த்தர் கொடுத்தார். என்னோட 12th ஸ்டாண்டர்டில் என்னோட எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு என்னால் உட்கார முடியாமல், எந்திரிக்க முடியாமல், நடக்க முடியாமல் ஒரு பலவீனம் இருந்தது. அந்த எக்ஸாமில் நான் ஜோமன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது எனக்கு உட்காந்து எழுதுகிற அளவுக்கு எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நான் ஹாலுக்குள்ளே போகும்போது நான் எதிர்பார்த்தபடியே என்னுடைய பெஞ்ச் கடைசி பெஞ்சாக இருந்தது. நல்லா காலை நீட்டி வச்சு நான் உட்காந்து எழுதினேன். அந்த எக்ஸாமில் அப்போ 200 மார்க்ஸ்க்கு எக்ஸாம், கிட்டத்தட்ட 180 சைட்ஸ் ஆஃப் பேஜஸ் நான் எழுத கர்த்தர் உதவி செய்தார். அந்த பேப்பரில் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இப்படி என்னுடைய மார்க் நான் எதிர்பார்த்ததை விட நான் ஒரு டோட்டல் போட்டு எனக்கு இவ்வளோ மார்க் வந்தால் போதும் நான் நினைத்திருந்தேன். அதை காட்டிலும் 90%க்கு மேலே மார்க் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் என் கண் முன்னாடி கொண்டு நான் மறந்த சில காரியங்களை கூட கர்த்தர் மீண்டும் நினைப்பூட்டி, இதெல்லாம் நான் உனக்காக நான் செய்தேனே, நீ எனக்காக நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டார். நான் திடீரென்று கண்ணை முழித்து பார்க்கிறேன். எனக்கு முன்பதாக ஒரு பெரிய கால் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த கால் ரொம்ப பெருசு. நான் உட்கார்ந்து இருக்கிறத விட முன்னாடி ரொம்ப தூரத்தில் அந்த கால் இருக்கு. அவருடைய வஸ்திரத்தை நான் பார்த்தேன். அவருடைய கரங்கள் முழங்கால் கீழே இருக்கிறதான அந்த கரங்களை பார்த்தேன். ரொம்ப பெரிய கை. அந்த நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் அவளுடைய சகோதரி என்னை திடீர்னு என்று கூப்பிட்டாள். நான் சொன்னேன், என்னன்னு, ஏன் அழுகிறேன்னு கேட்டா. ஒன்றும் இல்லை என்று சொன்னேன். அது சொன்னா, நீயும் ஊழியத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டா. சம்மந்தமே இல்லை, நான் இவ பாட்டுக்கு திடீர்னு இப்படி சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லை, நான்லாம் ஊழியத்துக்கு போகல, உங்கள் அக்கா தான் மீண்டும் ஜீவன் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கான். இல்லை அவள் போகிறா, நீயும் போயிடுவியோன்னு நினச்சேன் அப்படின்னா. இல்லை நான்லாம் போகல. சரி, இப்போ நம்ம 2 பேரும் அவளுக்காக ஜோம் பண்ணுவோன்னா. சரி ஜோம் பண்ணுவோன்ட்டு நான் சமணங்கால் போட்டு உட்காந்து கீழே அவளுக்காக ஜோம் பண்ணியிருக்கேன். மீண்டும் அதே காட்சி எனக்கு வந்தது. ஆண்டவரே, ஊழியத்துக்கு போகணுன்னா அவள் தான் போகிறா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்காக என்ன செய்வா என்று ஆண்டவர் கேட்டார். சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, ஊழியத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய 2 கரங்களும் என்னை பிடித்து அப்படியே தூக்கி நிறுத்துறதை நான் ஃபீல் பண்ணேன். எப்படியோ எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு மெதுவாக நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இருந்த அந்த சாட்சி சொல்லிட்டு இருந்த பிரதர் சாட்சியை முடிச்சுட்டு அடுத்து பாஸ்டர் ஊழியத்துக்காக ஒரு ஆல்டர் கால் கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தில் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி கேட்டிருக்கிறா, அது எனக்கு தெரியாது. அவர் சொல்லி முடித்த பிறகு நான் நிற்கிறேன். அவர் என் பாஸ்டர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யூ ஹவ் நாட் ஸ்டுட் ஆன் யுவர் ஓன், காட் ஹஸ் ரைஸ்ட் யூ அப். ஹல்லேலூயா.
அவர் சொல்ற வார்த்தை நேரடியாக எனக்கு வந்தது. நான் உணர்ந்தேன். ஏனால் எனக்கு என்னுடைய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய கரத்தை 2 அவருடைய பெரிய கரமும் என் தோலை பிடித்து தூக்கி நிறுத்தின போது நடு சர்ச்சில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அங்கங்கே ஒரு சிலர் நின்று கொண்டிருந்தார்கள், ஊழிய அழைப்பை பெற்றவர்கள். ஆனால் அவர் நேரடியாக என்னை பார்த்து சொல்லும்போது அந்த வார்த்தை கர்த்தரே என்னை எழுப்பி விட்டார் என்பதை நான் தீர்மானித்து அந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், ஏது செய்யணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நாங்கள் வளர்ந்ததெல்லாம் பெந்தகோஸ்தே மிஷனில் வளர்ந்தோம். திருமணம் செய்யாத ஊழியத்தை செய்யக்கூடியதான ஒரு ஸ்தாபனம். ஆனாலும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், இதுக்காக நான் அழைக்கப்படவில்லை என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது. அப்பொழுது முன்னாடி அழைத்து ஒரு ஆல்டர் கால் கொடுத்து வந்தவர்கள் எல்லாரையும் தலையில் கை வைத்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் என் தலையில் கை வைத்து சொன்னார், உன் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. இதை வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியத்தை செய்வதற்காய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அதை கர்த்தரே எனக்கு பேசினார் என்று நான் உறுதிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து என்னுடைய கல்லூரி படிப்பை நான் தொடர்ந்தேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அழைச்சதான நோக்கத்தை நான் மறந்தேன். ஆனாலும் கர்த்தர் மீண்டுமா என்னை நினைப்பூட்டினார். அல்லேலூயா. மீண்டுமா இதற்காக தான் உன்னை நான் அழைத்து இருக்கிறேன், இதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பதாகவே அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தில் என்னுடைய முகத்தை காண்பித்து இந்த பெண்ணை திருமணம் செய்யும்படி அவர்கள் ஒருத்தர் 2 பேர் தானே வருவாங்க பொண்ணு பார்க்க. என்னை மட்டும் ஒரு 30 பேர் வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஒரு சபையே வந்துச்சு. மறுக்க முடியாது. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் இது கர்த்தர் செய்கிற காரியம் என்று முழு மனதோட தீர்மானித்து அதைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளில் எனக்கு தமிழ் பேசவோ எழுதவோ தெரியாது, தமிழ் படிக்கவும் தெரியாது. எனக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் தெரியும். எப்படி இந்த ஊரில் இருந்து இவங்க சைடில் ஃபுல்லாகவே தமிழ் தான். ஃபோன் நம்பர் சொன்னால் கூட தமிழில் தான் சொல்லுவாங்க. எல்லாமே தமிழில் தான் இருக்கும். எதுவுமே படிக்க தெரியாது, எதுவுமே எழுத தெரியாது. அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் பாஷைகள் எல்லாம் உருவாக்கின தேவன், நீங்கள் தான் எனக்கு பாஷைகளை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் தானியேலின் புஸ்தகத்தை என்னை வாசிக்க செய்தார். அல்லேலூயா. நான் இங்கிலீஷில் தான் படித்து கொண்டிருந்தேன் என்னோடய பைபிளில். அப்போ நான் படிக்கும் போது இந்த 17வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்று அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் நான் அறிக்கை செய்தேன், ஆண்டவரே நீங்க அன்றைக்கு தானியேலுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து அவனுக்கு பாஷைகளை எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருப்பீர் என்று சொன்னால் எனக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கும் நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஒரு அந்நிய தேசத்தில், ஒரு மொழி தெரியாத தேசத்தில் போய் இருந்தால் தான் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே வரும். ஆனால் நம்ம நாட்டிலேயே நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது, பேச முடியாமல் பேசலாம், ஆனால் என்ன சொல்கிறது, ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். இப்போ சென்னையில் எல்லா தமிழ் பேசினாலும் தமிழ் தெரியாதவங்க மாதிரி தான் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த சைட்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு பாஸ்டோட தமிழ் தெரியும். தமிழே தெரியாதவருக்கு ஒரு புலவரை கல்யாணம் பண்ணது போல் இருந்துச்சு. ஏன்னா தமிழ் புலவர் எனக்கு இவங்களை பேசுகிற தமிழே எனக்கு சம்டைம்ஸ் புரியாது. அப்படி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவருடைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து என்னை வேதத்தை தமிழில் படிக்க வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் தான் எனக்கு இந்த தமிழ் பைபிளை படிக்க வைத்தார். ஆமென். தமிழ் பைபிள் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும். பாஸ்ட் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, ஆனால் என்னால் இப்போ தான் அதை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இப்போ 3 புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் கிருபையில் இந்த வருஷத்துல இந்த அநேக புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஸோ மொழி தெரியாத ஒரு இடத்துல கர்த்தர் வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா எல்லா மகிமையும் அவருக்கே உரியதாக இருக்கும். ஆமென். இது என்னோட ஞானமோ என்னுடைய பலனோ என்னுடைய அறிவோ என்னுடைய சாமர்த்தியமோ கிடையாது. கர்த்தர் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தமிழில் பிரசங்கம் பண்ண வைக்கிறார், டிவியில் பிரசங்கம் பண்ண வைக்கிறார், அநேக இடங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வைக்கிறார், அநேக ஊழியர்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கிறார். இது எதுவும் என்னுடைய பலன் கிடையாது, இது முழுமையாக கர்த்தருடைய ஞானம். அல்லேலூயா.
ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்கள் நிற்கிறதான ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அறிவோ அல்லது டேலண்டோ அல்லது பலனோ குறைவுள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கு தானியேல் செய்தது போல இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லாரை காட்டிலும் கர்த்தரே இவருக்கு 4 வாலிபர்களுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க ஒரு அறிவுள்ள மனுஷனாய் கர்த்தர் மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்களோ பெற்றுக்கொள்வீர்கள். சொல்றவங்க சத்தமாய் சொல்லலாம். அல்லேலூயா. 19வது வசனம் 20வது வசனம் வேகமாய். அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. வேறு ஒருவரையும் அந்த ஊர்ல காணப்படவில்லை. அல்லேலூயா. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல வேற ஒருவரும் அப்படி இல்லை. உங்களுடைய சபையில நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்க சபை வாலிபர்களை காட்டிலும் வேற ஒருவரும் அப்படி இல்லை. எல்லா ஞானத்திலும் எல்லா ஒழுக்கத்திலும் எல்லா தேவனுக்காக செய்கிற காரியத்திலும் நாங்கள் எங்கள் வாலிபர்களும் எங்கள் பெரியவர்களும் எங்கள் முதியவர்களும் எங்கள் விசுவாசிகளும் வைராக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் நிற்க வேண்டும். ஆமென். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா? நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. 5வது ஒரு காரியம், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஒரு மேன்மை அப்படின்னா, தானியேலை கர்த்தர் பெரியவனாக்கினார். ஆமென். உங்க ஸ்தானத்துல நீங்க நிக்கிற இடத்துல நீங்க தான் பெரியவங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி. அப்படி ஒரு ஆசை இல்லையா? ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போன அப்படி இல்லை. பரலோகத்திலையும் பெரியவர்களும் உண்டு, சிறியவர்களும் உண்டு. மேன்மையை கர்த்தர் பரலோகத்திலையும் வைத்திருக்கிறார். நம்ம அங்கே உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லைன்னு பாடுறோம். அப்படி இல்லை. கர்த்தர் அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்களுக்கு அங்கே கர்த்தர் பெரிய ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு கர்த்தர் இந்த பூமியில் இந்த தானியேலை போல வைராக்கியமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், தானியேலை கர்த்தர் பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாக. என்ன மாதிரி ஒரு மேன்மை பார்த்தீங்களா? இவன் உள்ள வரும்போது எப்படிப்பட்டவனாய் வந்தான்? அகதியாய் பிடிக்கப்பட்டு வந்தான். அவனை எதற்காக ட்ரெயின் பண்ணாங்க? ஒரு சர்வெண்டா இல்லை, சேவை செய்யறதுக்காக தான் கொண்டு வந்தான். ராஜ அரண்மனையில் ஒரு சேவகனாக தான் உள்ள வந்தான். ஆனால் கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார் என்று சொன்னால், அவனை அதிபதியா பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அவனை கர்த்தர் அதிபதியாக வைத்து பாபிலோன் உள்ள சகல ஞானிகளையும் பிரதான அதிகாரியாக நியமித்தார். ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. ஹல்லேலூயா. நீங்க நிற்கிற இடம் ஒருவேளை சாதாரணமான இடமா இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு நீங்கள் நிற்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அதிபதியாக வைக்க முடியும். ஆமென். விசுவாசம் இல்லையோ? இனிமேல் எங்கே போய் அதிபதி ஆகிறதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. இப்போதான் சத்தம் வருகிறது. இந்த முன்னாடி இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஏதோ சாப்பிட்டு வாயெல்லாம் பேஸ்ட் போட்டு வச்ச மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்காக தான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் உயர்த்த போகிறாரோ அங்கே எல்லா ஞானிகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை பிரதான அதிகாரியாய் கர்த்தர் வைக்க போகிறார். மற்றவங்களுக்கு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை ஆளும்படி கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நம்மளை உருவாக்கின நோக்கமே அதற்காக தான். சகலவற்றையும் ஆளுகை செய்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கொடுத்தார். ஓகே, இந்த காரியம் தானியேலுக்கு மாத்திரம் கொடுத்திருந்தா, தானியேல் என்ன செய்திருக்கார்? நான் தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன், இப்போ நான் தான் அதிகாரி அப்படின்னு ஒரு பெருமை என்ன செஞ்சுருக்கலாம்? தானியேலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த தானியேல் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். அவன் செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னோட நண்பர்களும் இருக்கிறார்கள்.
என்னோட கூட வந்த நண்பர்கள், அவர்களை நம்ம ஊர்க்காரங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை விட்டுட்டு நம்ம மட்டும் ராஜாவின் மேன்மைக்கும் அதிகாரியாகவும் அதிபதியாகவும் நம்மளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா அவங்கள லோவா பார்க்க கூடாது. நம்மளோட இருக்கிறவர்களை அற்பமா எண்ணக்கூடாது. நம்மளோட இருந்து நம்மளோட கூட ஒத்தாசையா இருக்கிறவர்களை ஏளனமாய் நாம் பார்க்க கூடாது என்பதற்கு தானியேல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அங்கே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேக்கோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதுனால, அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? ராஜாவை கேட்டுக்கொண்டதுனால அவனோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸையும் கர்த்தர் அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்குதானா, உங்களோட இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களையும் கர்த்தருக்குள்ள நடத்தி உங்களோட நீங்க ஓடி வருவதற்கு அவங்களை ஒத்தாசையா நிற்கிறவர்களை ஒரு நாள் அற்பமாய் நினைக்காதபடி அவர்களுக்கும் அந்த மேன்மையை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும். ஆமென். சில நேரத்தில் நம்மளுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்மளோட இருந்து நல்லா பாடுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நம்ம மட்டும் போய் அது எப்படியாவது அதை எடுத்து அந்த ப்ரைஸை வாங்கி நம்மளும் ஜெயிச்சு நான் மட்டும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஏன் நமக்கும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த தானியேல் அப்படி செய்யலை. அவனோட இருந்த நண்பர்களுக்கும் அவன் ராஜாவிடத்துல போய் பரிந்து பேசி ராஜாவிடத்துல வேண்டுதல் செய்து அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி அவர்களையும் அதிபதியாக வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்திலே இருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை புதுசா படித்திருக்கிறீங்க இன்றைக்கு? எத்தனை பேருக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு? கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம மாத்திரம் மேன்மை அடையாதபடி நம்மளோடு இருக்கிற மற்றவர்களையும் கொண்டு வரத்தக்கதாய் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேகமாய் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த டிவைன் கேரக்டர்ஸ், இந்த ஸ்பெஷல் நேச்சர், இந்த ஒரு வைராக்கியம் தானியேலுக்குள்ளே எப்படி இருந்தது என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேல், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எந்த ராஜா உயர்த்தினாரோ அந்த ராஜா ஒரு பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி இதை வணங்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தீர்மானம் பண்ணி இந்த 4 பேரையும் எப்படியாவது அழிக்கணும்னு ஒரு கூட்டம் ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க மேலே ஜெலஸாக ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் இங்கே தானியேலுக்குள்ளே இருந்ததான ஒரு பெரிய கிருபை என்னன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கர்த்தர் மேலே ஒரு நல்ல வைராக்கியத்தை கொண்டு வந்தான். உங்களோட இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் தேவன் மேலே வைத்திருக்கிற வைராக்கியத்தை அதிகப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அங்கே தானியேலுக்கும் அவனோட இருந்ததான நண்பர்களுக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், இவர்கள் எப்படியாவது அழிக்கணும் என்று தீர்மானம் பண்ணவர்களுக்கு மத்தியில கர்த்தர் தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவர்களை விடுதலையாக்கவும் சிங்கத்தின் வாய்க்கும் அங்கே அக்கினிக்கும் கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். அல்லேலூயா. பசியோடு இருக்கிற சிங்கத்துக்கு தூக்கி உள்ள போடும்போது வெளியில நிற்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா தானியேலுக்கு என்ன ஒரு வைராக்கியம். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிப்பீர்கள் என்று சொன்னார். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த வைராக்கியத்துல ஒரு வைராக்கியம். தினமும் 3 வேளை அவன் ஜெபித்தான். அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் தாவீது சொல்லுகிறான். ஆபிரகாம் தன்னுடைய கூட இருந்ததான அண்ணன் மகனாகிய லோத்துடைய மீட்புக்காக அவன் ஜெபித்தான். எப்படியாகிலும் அந்த தேசத்துல 50 பேர் நீதிமான் இருக்க மாட்டாங்களா, 40 பேர் நீதிமான்கள் இருக்க மாட்டாங்களா, 30 பேர் நீதிமான்கள் இருக்க மாட்டாங்களா, 10 பேராச்சும் இருக்க மாட்டாங்களா? 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன்னாரு. அங்க போய் பார்த்தா லோத்து மட்டும்தான் இருக்கிறான். மனைவி கூட திரும்பி பார்த்துட்டாள்.
மருமகன்லாம் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் வர முடியாது. வந்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம், வரல. ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்துவுக்காக பரிந்து பேசினார். தாவீது 3 வேளை ஜெபித்தார். அநேக பரிசுத்தவான்களை நம் வேதாகமத்திலிருந்து எடுத்துக்காட்டாய் சொல்ல முடியும். இங்கே தானியேல் அவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது அறிந்தும் முன் செய்து வந்தது போலவே 3 வேளை அவன் ஜெபித்ததால கர்த்தர் தானியேலுக்காக இறங்கினார். ஆமென். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் இரையாகாதபடி சிங்கத்தின் மேலே ஒரு தூதனை உட்கார வைத்தார். இவன் உள்ள லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தூதனை தான் பார்த்துருப்பான். அதெல்லாம் கர்ச்சிக்க வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்ஜிக்கிற சிங்கமாக இருந்தாலும் கர்த்தருடைய தூதனை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புவார். நாம் செய்ய வேண்டியவை தேவனுக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்மளோட இருந்து ஒரு கூட்டத்தை ஜெபிக்க வைக்கணும். இன்னைக்கு ஜெபந்தான் அதிகமாய் தேவை. நான் எங்கே சென்றாலும் இதை நான் சொல்லுகிறேன். இனி நாட்கள் இல்லை, இனி காலம் செல்லாது. ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும். இரவெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். தேசத்துக்காய், சபைக்காய், ஊழியங்களுக்காய் வாலிபர்கள் எழும்பி ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாலிபர் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? உங்களை என்னை மீட்கெடுக்கும்படியாய் கர்த்தர் அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரே. இன்றைக்கு நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பா? இன்னைக்கு நாம் தேவனுக்காய் வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஒரு சீலோட எழும்பாவிட்டால் யார் எழும்புவா? நம்மளோட இருக்கிற ஒரு கூட்டத்தோட நாம் ஜெபிக்க முடியவில்லை என்றால் யாரோட போய் நாம் ஜெபிக்க போகிறோம்? இனி பெரிதான ஒரு யுத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. இனி ஒரு பெரிதான ஒரு கிரைசிஸ் வரப்போகிறது. பெரிதான ஒரு பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வைராக்கியமாய் ஜெபிக்க வேண்டும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம்? ஏனோ தானோ என்று நாம் இருப்பதற்காக தேவன் அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தவில்லையே. நாம் இன்னும் அநேகரை மீட்கும்படியாய் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறாரே. அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நாம் அவருடைய சன்னதி முன்பாக போய் நிற்கும் போது, நியாயஸ்தானத்தில் நிற்கும் போது நாம் எந்த முகத்தோட நாம் அவரை சந்திக்க போகிறோம்? இன்றைக்கு வாலிபர்களுக்கு வைராக்கியம் வேண்டும். ஜெபம் என்று சொன்னால் முந்தி ஓடி வர வேண்டும். இரவெல்லாம் சபையில வாலிபர்கள் தங்கி ஜெபிக்கக்கூடிய சபையாய் மாற வேண்டும். சொல்லி சொல்லி இப்ப சபையில நேற்றுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நைட்டு ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்றான் மகன். வாலிபர்கள் அதிகாலையில் ஃபோனில் இப்போ அநேக ஆப்ஸ் நமக்கு இருக்குது கைவசம். தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கால், ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் வாலிபர்கள் இணைந்து ஜெபிக்கலாமே. அந்தி சந்தி மத்தியான வேலையில் 3 வேளை தானியேல் ஜெபித்ததுனால தான் அங்கே சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். இன்றைக்கு ஜெபம் அவசியம். ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், தேவனுக்கு நம் சத்தம் தெரியப்படுத்தவில்லை என்று சொன்னால், நீ யார் என்று கர்த்தர் கேட்பார். ஆண்டவரே பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இதை செய்தோமே அதை செய்தோமே என்று எல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் பரலோகத்தை நான் உன்னை அறியவில்லை என்று கர்த்தர் சொல்லி விடுவார். நமக்குள்ள வைராக்கியம் வேண்டும். உலகத்தின் காரியத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். உலக ஆசை பாசங்கள் மற்ற வேஷங்களுக்கு நாம் எவ்வளவாய் வைராக்கியம் செலுத்துகிறோம். தேவனுக்காக இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு டைம், ஒரு பர்சனல் என்கவுண்டர் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கா என்று நாம் சற்று யோசிப்போம். இன்றைக்கு கர்த்தர் என்னை சந்தித்த ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொன்னேன். உங்களோட கர்த்தர் சந்தித்திருக்கிறாரா? உங்களோட கர்த்தர் பேசினாரா? உங்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நாம் கேள்வி கேட்போம். நமக்காக நாம் கேள்வி கேட்போம். நம்மளுடைய ஆத்மா மீட்புக்காய் நாம் கேள்வியை கேட்போம். நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டுமே. தானியேல் ஒரு மனுஷன், அவன் அகதியாய் கொண்டு போகப்பட்டான். அவனோட இருந்த நண்பர்களை அவன் ஜெபித்து ஜெபித்து உருவாக்கினதுனாலே எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி தூக்கி போடும்போது தூக்கி போட்டவர்கள் எல்லாம் கருகி போனார்கள். ஆனால் இவர்களோ கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு நடந்தார்கள். 4வது ஒரு மனிதனை நான் காண்கிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். அந்த சாயல் தேவ தூதனுடைய சாயலை போல இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவார்.
உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்களோ உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னால், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறேன் என்றால் கர்த்தர் எனக்காக வைராக்கியமா நிற்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பயந்து போய் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நாம் ஒருவேளை இந்த தியாகத்தை கர்த்தருக்காக செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த தியாகத்துக்கு ஒரு ரிவார்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தில் நம் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கலாம். 27, 28. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவர் வைராக்கியமாய் நின்றதுனால கர்த்தர் இவ்விதமாய் ரட்சித்து அவனை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். தானியேல் சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க அவரே தப்புவிக்க வல்லவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் தேவை. ஆமென். தானியேலுக்கு இருந்த அதே வைராக்கியம் கொஞ்சத்துல ஒரு உண்மை உள்ளவனாய் கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். ஆமென். அதிகமாக கர்த்தர் கேட்கல, உங்க கையில என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுல நீங்க கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாக இருங்க. கொஞ்சத்துல உண்மையுள்ளவரா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அநேக இடத்துல அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். ஒருவேளை இந்த டைம் உங்களுடைய நேரத்தில், உங்களுடைய பரிசுத்தத்தில், உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் கர்த்தருக்காக ஒரு மணி நேரம் கொடுத்து பாருங்க. ஆமென். ரொம்பலாம் நான் சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour டெய்லி நீங்களும் தேவனோட பேசுகிற ஒரு அனுபவம், நீங்களும் தேவனோட ஒரு உறவாடுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை பெரியவர்கள் இருந்தால் உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் வீட்டில் 1 மணி நேரம், காலையில் மத்தியானத்தில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் நீங்கள் எடுத்து ஜெபிக்கலாம். அல்லது அரை மணி நேரம் நீங்கள் எடுத்து ஜெபிக்கலாம். நீங்கள் தேவனோட பேசுகிற நேரம் அதிகமாகும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை அதிகமாகும். ஆமென். ஒருவர் சொன்னார், தேவனோட பேசினா கிருபை பெருகும், மனுஷனோட பேசினா பாவம் பெருகும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நாம் அதிகமாய் மனுஷரோட பேச பேச நமக்குள்ள கரைப்படுவோம். எப்படியாகிலும் 2 பேர் பேசினா 3வது நபரை பற்றி பேசுகிற மாதிரி ஆயிடும். உங்களுடைய வாய்க்கு நீங்கள் காவல் வைத்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க, தேவனை பிரேஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிற ஒரு ஜனமாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால், உங்களோட ஒருவேளை ஹாஸ்டலுக்கு போகிறதா இருந்தால் உங்களோட மற்ற ஒரு நண்பர்களையும் சேர்த்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாக்கப்படுவார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட ஆரம்பிக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மேன்மையாக நிறுத்துவார். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவினால் பெல்தெஷாஸ்தார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை விவரித்து பண்ணுகிறதும் புதைப்பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவையும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். அல்லேலூயா. ராஜாவுடைய சொப்பனத்தையும் ராஜா கண்டதான அந்த சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் சொல்லுவதற்கு அங்க ஒருவருமே கிடைக்கல. ஆனால் கர்த்தர் தானியேலுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இவன் போய் ஜெபித்துட்டு வந்து சொல்லுகிறான், கர்த்தர் ஒருவரே சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல முடியும் என்று சொல்லி அங்கே தானியேல் அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னதுனால அநேகருடைய தலை காக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவியை கர்த்தர் என் மேலே ஊற்றுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க.
நான் ஜெபிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருக்க விரும்புகிறேன். எனக்குள்ள உண்மையே இல்லை என்று சொன்னா இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுங்க. நாங்கள் இன்னும் கர்த்தருக்காக எழும்பணுமே. ஆண்டவரே, தானியேலுக்குள்ள இருந்த அதே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே தானியேலுக்கு இருந்தது போல் அந்த வைராக்கியத்தை தாங்க. எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தில் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலையும் ஆண்டவரே நாங்கள் தீட்டுப்படாதபடி எங்களை பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராங்க. எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து உங்களுடைய சூழ்நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்துவீங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டரை ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் நீ கொடுப்பீராக. நாங்கள் உம்மை தரிசிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே. எங்களை குறித்ததான ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவரே. பிசாசானவன் எந்த விதத்திலையும் அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் கெடுத்து விடாதபடி ஆண்டவரே உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் நின்று எங்களை குறித்ததான நோக்கம் ஆண்டவரே நிறைவேறும்படியா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு யாவர் மேலும் உடைய வல்லமையை கர்த்தர் நீர் அனுப்பும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுதே ஆண்டவரே இருதயத்தின் கடினங்களுக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறதான தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே கல்லான இருதயங்களை மாற்றி என் தேவன் சதையான இருதயமாய் கர்த்தர் மாற்றுவீராக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் தொடும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த வாலிபர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். கர்த்தருக்காக எழும்ப ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே சுவிசேஷத்துக்காக ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். உம்முடைய ஊழியத்தை செய்ய ஒரு வைராக்கியம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா நீர் ஒருவரே நல்ல தேவன் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே அற்புதர். இன்றைக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஆண்டவரே நாங்கள் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீர் சொல் தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோமா எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நீ மனமாற பனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று அறிக்கை செய்வீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கை பயணம் எல்லாம் ஆண்டவரே முன் செல்லுகிறதான ஒரு மேகம் நீர் எங்களோட கூட வரப்போகிறீங்க. இன்றைக்கு ஒரு வைராக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். தானியேலுக்கு இருந்ததான அதே வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே உலக காரியங்கள்னால எங்களை தீட்டுப்படுத்தாதபடி, ஆண்டவரே உலக ஆசைகள்னால, ஆண்டவரே உலக இச்சைகள்னால எங்களை தீட்டுப்படுத்தாதபடி நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோமோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே.
எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலை கர்த்தர் அந்த பாபிலோன் தேசத்தில் அதிபதியாய் உயர்த்தினார். தானியேலை மாத்திரமல்ல, அவனுடைய நண்பர்களும் அவனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற, கர்த்தருக்காக நிற்கிற, வைராக்கியம் பாராட்டுகிற அவனுடைய நண்பர்களும் இந்த பாபிலோன் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை தருவீராக. ஆண்டவரே, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதமும் பூமிக்குரிய வாழ்க்கையும் ஜெயமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். அப்படியே நீர் உடைய பிள்ளைகளை நடத்த போகிற உடைய அன்புக்காக 2 கரங்களையும் தட்டி ஆமேன் சொல்லிருங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென்.